श्रीगुरुभ्यो नमः। नमो महद्भ्यो नमो अर्भकेभ्यो नमो युवभ्यो नमः आशिनेभ्यः यजामदेवान् यदि शक्नवा ममाज्याय सस्यं समावृक्षिदेवाः। நம்மளுடைய உபநயன கர்மாவை எடுத்து பார்த்துட்டோன்னா முதல்ல மௌஞ்சி பந்தனமாபத்ய தண்டம் தத்வா பிரம்மச்சரியமாதிஷேத் அப்படின்னு ஆசுலாயன கிரஹ்ய சூத்திரம். அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறத ஆதேசம் பண்றார். பிரம்மச்சாரியசி பாடம் அப்படின்னு பிரம்மச்சாரி அதை ஒத்துக்கிறார். அதுக்கு மேல அப்போஷான பாடம் அப்படின்னு ஒத்துக்கிறார். பிரம்மச்சாரியசி பிரம்மச்சாரி பிரம்மச்சரியம் அப்படின்னு என்ன அப்படின்னு அப்படியே விசாரம் பண்ணிட்டே போனோம்னா வேத யஜ்ஞம் வேத தத்துவம் தபோ பிரம்ம பிரம்மா விப்ரஹ் பிரஜாபதி அப்படின்னு அமரகோஷத்தில் நானார்த்த வர்க்கத்தில் 5 விதமான அர்த்தம் கிடைக்கிறது பிரம்ம அப்படிங்கிற பதத்துக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறதுனால சைத்தன்யம் ஆனது பரமாத்ம வஸ்து ஒரு அர்த்தம் பிரம்ம அப்படின்னு சொன்ன. ரெண்டாவதாக பிரம்ம அப்படின்னு சொல்றதுக்கு தபசு அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்றார். மூணாவதாக வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. நான்காவதாக பிராமணன் ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஐந்தாவதாக இரண்யகர்ப்ப பிரஜாபதி அப்படின்னு சொல்ற பிரம்மா 5 அர்த்தம் கிடைக்கிறது. அப்படி 5 விதமான அர்த்தம் பிரம்ம அப்படிங்கிற பதத்தினால கிடைக்கிறது. அப்படியே அந்த சப்தத்தை விசாரம் பண்ணிட்டே போகும்போது 3 சப்தம் நபும்சகலிங்கம் நகாராந்தமாக வச்சு பிரம்மன் அப்படிங்க வச்சுண்டு பிரம்மன் சப்தம் அது வேதமானது தபசானது பரமாத்ம வஸ்துவானது அப்படின்னு வருது. இந்த 3 புல்லிங்கமாக 2 சப்தம் வருது. பிரம்மாவும் பிராமணன் விப்ரன் அப்படிங்கிறதும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நகாராந்த புல்லிங்கமாக பிரம்ம அப்படிங்கிறது. பிரம்மணி சரியம் பிரம்மச்சரியம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மணி வேதே சரியம் அத்தியன அத்தியாபன நிஷ்டதா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த வேதாத்தியனம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா வேத ஸ்வீகரணம் பூர்வம் விசாரா அபியசனம் ஜபஹ தத்தானம் செய்வ சிஷ்யேபியா வேதாபியாசோஹி பஞ்சதா அப்படின்னு 5ஆ பிரிக்கிறார். வேத ஸ்வீகரணம் பண்ணிக்க வேண்டியிருக்கு முதல்ல. இதை பற்றி வேதம் சொல்றதா அப்படின்னு இப்படி பார்த்துட்டே போனோன்னா ரிக்வேதத்தில் இந்த மந்திரம் 4 வேதத்துலையும் இருக்கு. ரிக்வேதத்துலையும் இருக்கு, கிருஷ்ண யஜுர்வேதத்துலையும் இருக்கு, சாம வேதத்துலையும் இருக்கு, அதர்வண வேதத்துலையும் இருக்கு. அந்த மந்திரத்துக்கு வியாக்கியானம் சொல்லும் போது வாத்தியார் இதை குறிச்சிக்கோன்னு சொன்னார். வாத்தியார் இதை குறிச்சிக்கோ, 2 கோடு போடு, லைன் போடும்பர். எதா இருந்தாலும் 2 கோடு போடணும், போடுன்னர். அப்படி இந்த மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா கோ அத்யயுங் தே துரிகாரிதஸ்ய ஷிமீவதோ பாமினோ துர்ஹரணாயூன் ஆசன்னீஷூன் ஹ்ருத்ஸ்வசோ மயோ பூன்யஜேஷாம் பிருத்யா மிருணதத் சஜீவாத். இந்த மந்திரம் சுக்லயஜுவேதத்தில் இல்லைன்னா ருக்வேதத்தில் இருக்கு, யஜுர்வேதத்தில் இருக்கு, சாமவேதத்திலையும் இருக்கு, அதர்வண வேதத்திலையும் இருக்கு. இது அஸ்வபரமா பாக்கி இருக்கிற வேதங்களில் சாயனாச்சாரியால் அர்த்தம் பண்றார். ஆனால் ருக்வேதம் பாஷ்யம் பண்ணும்போது அது வாக்பரமா அர்த்தம் பண்றார். எப்படின்னு பார்த்தோம்னா கோஹவை நாம பிரஜாபதி கஹா அப்படின்னா யாருன்னா பிரஜாபதி அப்படின்னு அர்த்தம் பண்ணி பிரம்மாவானவர் என்ன பண்றார் அத்யயுங் தே அத்யா இந்த யஜ்ஞ நிர்வாக யுங் தே இந்த வேத ரூபமான வாக் விசேஷங்களை யுங் தே நியோஜயதி நியோஜனம் பண்றாராம். எப்படிப்பட்ட வாக் விசேஷம் துரிகாரிதஸ்ய ஷிமீவதஹ பிரதிபாத்யைஹி கர்மபிர்யுக்தான் சொல்றார். கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு பிரதிபாத்தியம் பண்றது இது பண்ணு இது பண்ணாத அப்படின்னு சொல்றக்கூடியதான வேத வாக்கியம் அப்படி இருக்கு. ஷிமீவதஹ பாமினாஹ. 2வது 6 விசேஷனம் இருக்குங்க. 2வது விசேஷனம் பார்த்தோன்னா உஜ்வலான் பாமினஹா உஜ்வலான் அப்படின்னு அர்த்தம் வருது. ரொம்ப பிரகாசமா இருக்கு. அடுத்தது துர்ஹரணாயூன் ஹிருணீயதி ஹானி கர்மா விட முடியாது. ஹாதுமசக்யான் வேதாத்தியனஸ்ய நித்யத்வாத் அப்படின்னு பாஷ்யக்காரர் வேதாத்தியனம் அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுனால இந்த வாக் விசேஷத்திலே அர்த்தம் கிடைக்கிறது. ஹிருணீயதி துர்ஹரணாயூன். அதுக்கு மேல ஆசன்னிஷூன் 4வது விசேஷனம்
ஆசன் நிஷூன் ஆசனி ஆஸ்யே இஷுஹு ஏஷனம் கமனம் உச்சாரணம் ஏஷாந்தான். எங்க இருக்கு இந்த வேதம் அப்படின்னா வாக்குல இருக்கு. சொல்லுப்பா, பரீட்சை பண்ணாதானே தெரியும். பரீட்சை பண்றதுக்கு தான் இந்த ட்ரஸ்ட். பரீட்சை பண்ணாதானே சொல்றானா இல்லையான்னு தெரியும். அதை சொல்றது ஆசன் நிஷூன்னு அப்படின்னு சொல்ல வேண்டாமா வாய் திறந்து. உச்சாரணம் இங்க இருக்கு, அதுக்கு உண்டானத பதம் அங்க இருக்கு. ஆசன் நிஷூன்னு ஹிருத்ஸ்வசஹா உச்சாரணம் பண்றான். எங்க இருந்து வருது? ஹிருத்ஸ்வசஹா ஹிருதயேஷு தீப்யமானான். உள்ள போய் இறங்கணும். இவனுக்கே இறங்குவான் அப்படின்னா வாத்தியாரா இருக்கிறவாள்லாம் இறக்குற அவனுக்கு. அப்படி ஆசன் நிஷூன் ஹிருத்ஸ்வசஹா மயோபூன். எவன் அனுஷ்டானம் பண்றானோ அவனுக்கு பரமமான சுகத்தை அதிருஷ்டத்தை கொடுக்கறத. அப்படியாகப்பட்ட இந்த வாக் விசேஷத்தை ரொம்ப விசேஷமா சொல்றார் இந்த இடத்துல. யஜேஷாம் பிருத்யாம் ரிணதாத் யஹா யஜமானஹ, எந்த எஜமானனானவன், யஹா வித்யார்த்தி, யஜேஷாம் பிருத்யாம் பரணக்ரியாம் ரிணதது ரித்திமதீம் கரோதி. எவன் இந்த வேதத்தை வளர்க்கிறானோ, இந்த வாக் ரூபமான இந்த வேதத்தை எவன் வளர்க்கிறானோ சஜீவாத். வேதம் வரிசையா சொல்லிட்டே வருது. யஜேஷாம் பிருத்யாம் ரிணதாத் சஜீவாத். இந்த இடத்துல பாஷ்யக்காரர் விசேஷமா போடுறார். சஜீவாத்னு ஏன் போட்டேன்னா அந்நிய ஜீவன்மிருதாகங்கிற வேத சம்பந்தமா இல்லாம அனுஷ்டானம் இல்லாம போனா அந்நிய ஜீவன்மிருதாகான்னு மேல் கொண்டு போடுறார். அப்படி இந்த வாக் விசேஷமான இந்த வேதே சரியம் பிரம்மணி சரியம் பிரம்மச்சரியம் அப்படின்னு ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துன்னு பார்க்கலாம். ரெண்டாவது அர்த்தம் எடுத்து பார்த்தோம்னா பிரம்மணி பரமாத்மனி ஜெகத்காரபூதே பரமாத்மனி சரியம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சாரின்னா அவனுக்கு உண்டு இல்லை, எல்லாருக்கும் பிரம்மச்சரியத்திலே இருந்துட்டே இருக்கும். அப்படின்னா வேதத்தில் எல்லாரும் இருந்துட்டே இருக்கோமே, அதனால பிரம்மச்சரியத்திலே இருக்கோம்னு எழுதி வேண்டியிருக்கு. அப்படி வரிசையா பார்த்தோன்னா உபநயனத்திலே நம்மளுக்கு அப்ப சொன்னது அதுக்கப்புறம் மறுக்கவே இல்லையே. பிரம்மச்சாரியசின்னு சொன்னோடனே பாடம்னு சொல்லிட்டோம். ஆஜீவனாந்தம் பிரம்மச்சரியசி பிரம்மச்சாரியசின்னு சொன்னோன்னு அப்படி அங்க ஒத்துண்டது ஆஜீவனாந்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வேண்டியிருக்கு. ரெண்டாவது பார்த்தா ஜெகத்காரண பூதமாக இந்த பிரம்மணியிலேயே சரியமா இருக்கான். அதை சொல்ற மந்திரம் என்னன்னு ஆயிரக்கணக்கில் கொட்டி கிடக்கு. நபிஜானாமி யதி வேதமஸ்மி நின்யஸ்ஸன்னத்தோ மனசாச்சராமி யதா மாகன் பிரசமஜாருதஸ்யாதித்வாச்சோ அஷ்ணுவே பாகமஸ்யாஹ. இந்த மந்திரம் அஸ்யவாமஸ்ய அப்படிங்கிற சூக்தத்தில் வருது. வாத்தியார் சொல்வார், இந்த அஸ்யவாமஸ்ய சூக்தத்தை எவன் படிச்சுட்டானா அவன் சர்வஜன்பர். அப்படி அந்த சூக்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ. பாடம் எடுக்கும் போதே இதை பாடுறா திருப்பி பாரு 10 தரம் பாரும்பர். அப்படி அந்த மந்திரத்தை சொல்லும் போது இந்த பிரம்மோபாசனையை பற்றி சொல்லக்கூடியதான மந்திரங்கள் பல மந்திரங்கள் வருது. அதில் இந்த ஜெகத்காரண பூதமாக இருக்கக்கூடியதான பரவஸ்து எனக்கு தெரியவே இல்லையே, எனக்கு அனுபவத்துக்கே வரலையே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு காரணம் சொல்றது நின்யஸ்ஸன்னத்தோ மனசாச்சராமி. நின்யா மூடசித்தா அப்படின்னு அர்த்தம் பண்றார். சன்னத்தா சம்யக்கு பத்தா மனசாச்சராமி பகிர்முகேன மனசாச்சராமி, வெளியில போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கிறத அந்தர்முகமா திருப்ப வேண்டியிருக்கு. திருப்பின உடனேதான் யதா மாகன் பிரசமஜாருதஸ்ய ஆதித்வாச்சஹ அஷ்ணுவே பாகமஸ்யாஹ. இந்த பிரசமோன்மேஷனம் உள்ளேந்து ஏற்படணுமா, பகவத் ஸ்வரூபம் உள்ளேந்து வர வேண்டியிருக்கு. அதிலேயே சரணம் பண்றது தான் பிரம்மச்சரியம் அப்படின்னு ரெண்டாவதான ஒரு அர்த்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது. மூணாவதாக பிரம்மணி தபசிச்சரியம் அப்படின்னு மூணாவது தபஸுக்கும் பிரம்மேன்னு பேர். இந்த தபசிச்சரியம் தபசு பண்ணு அப்படின்னா அதை எப்படி நம்ம தவநிலை அப்படின்னு எடுக்கிறதும் இங்கே அத்தியனத்தில் முடியறது. உபனிஷத்தில் எடுத்து பார்க்கும்போது தபகிதி தபோ நித்ய பௌருஷி அப்படின்னு எடுக்கிறார். ஸ்வாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்ய தத்தி தபஸ்தி தப அப்படின்னு இது மாமா சொல்வார். 12 தினம் திருப்பி திருப்பி இருத்தஞ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச சத்யஞ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சன்னு ஆரம்பிச்சு இதுதான் தபஸ் அப்படின்னு காட்டுறது. இந்த தப நிலையிலே இருக்கிறது. சரி நம்ம பண்ணலையே தபஸ், அத்தியனம் பண்ணலையே அப்படின்னு நினச்சோன்னா குளிக்கிறதே தபஸுங்கிறார். இன்னொரு இடத்துல போய் பார்த்தா
குளியலே தபஸ். தசகுண குணாதச ஸ்நானபரா பவந்தி. ஹே சாதோ குணாதச ஸ்நானபரா, 10 குணம் வருதான். அதில் தபஸ் ஒன்று இருக்கு. ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் அலோலுபத்துவம் துஸ்வப்னகாதா தபஸ்ச மேதா. காத்தால ஏஞ்சி குளிக்கிறது ஒரு தபஸ். தபஸ்ச மேதா அப்படின்னு எடுக்கிறார். அப்படின்னு எல்லா சம்பந்தமும் வரிசையா அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரையும் வர வேண்டியிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணுறது தபஸ், அனுஷ்டானம் பண்ணுறது தபஸ் அப்படின்னு வரிசை பார்த்தோன்னா சுவாத்தியாய பிரவச்சனம் திருப்பி 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 அந்த பாஷ்யக்காரர் பகவத்பாதால் பின்னாடி பாஷ்யம் பார்த்தோன்னா பிரவச்சனம்னு என்னென்ன, அவனுக்கு விஸ்மரணம் ஆகக்கூடாது, தர்ம பிரவிற்த்தியர்த்தஞ்ச அப்படின்னு போட்டிருக்கார். அதனால திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணுமா, அதே தபசு அப்படின்னு காட்டுறார். அப்படியாகப்பட்ட அது சம்பந்தமான இந்த காரியக்கிரமம் நடந்துருக்கு. பிரம்மணி தபசிச்சரியம். இவன் தபஸ் பண்ணுறானா இல்லையா எப்படி தெரியும்? பரீட்சை பண்ணி பார்த்தாலும் தெரியும். அது சம்பந்தமாக சொல்லி வச்சிருக்காளா இல்லையான்னு பார்க்கணுன்னா அப்படின்னா அனுஷ்டானம் அதோடு சேர்ந்த அத்தியனம் ரொம்ப அதோடு சேர்ந்ததாக பரீட்சை. அப்படியாகப்பட்ட பிரம்மச்சரியம் இங்கே நடந்துருக்கு. வாழ்க்கை ஃபுல்லாக வருது. 4வதாக பிரம்மச்சரியம் அப்படின்னு எடுத்தோன்னா பிராமணியே சரியம் பிராமணிய நிஷ்டதா விப்ரத்வ நிஷ்டதான்னு வருது. எப்படி விப்ரத்வ நிஷ்டதா வருது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயும் அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 6 விதமான தொழில் அது வந்துட்டே இருக்குது திருப்பி திருப்பி. அது சம்பந்தமாக அதிகம் உத்கோஷனம் பண்ணுறது ஒரு மந்திரத்தில் எடுத்து பார்த்தா ருக்வேதத்தில் எல்லாமே கிடைக்கிறது, உள்ளே இந்த வேதத்திலே எல்லாம் கிடைக்கிறது. தானம் பிரதிகிரகத்தை பற்றி நிறைய மந்திரம். அதில் முக்கியமாக நவாபூ தேவாஹ க்ஷுதபித் வதந்த துருதாசீதமுபாகச்சந்தி மிருத்யவாஹ. நவாபூ தேவாஹ க்ஷுதமித் வதந்த துஹு. யாரோ ஒருத்தன் க்ஷுதார்த்தி இருக்கான், பசிக்கிறதுன்னு வரான். அவனுக்கு பசியை தரலையான் தேவதைகள், வதத்தை தந்துட்டா அப்படின்னு சொல்கிறது வேதம். அப்போ போய் யாசகம் பண்ணுறான், எனக்கு பசிக்கிறதே பெரிய சிரமமாக இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கிறான். உதாசி தமுபா கச்சந்தி மிருத்யவாஹா. எவன் ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா உபகச்சந்தி மிருத்யவாஹா, மரணத்தை நோக்கி அவனும் போயிட்டு இருக்கானா. 2 பேருக்கும் மரணம் சமானம் தானே வேதம் சொல்றது. இவன் பசியினால மரணத்தை அடைய போறான், அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான், அவனும் மரணத்தை அடைய போறான். 2 பேருக்கும் சமானம் தானே. என்ன விசேஷம் இதுல, என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அடுத்த வாக்கியத்தில் வேதம் சொல்றது உதாசி தமுபகச்சந்தி மிருத்யவாஹ உதோ ரயஃப் ப்ருணதோ நோபதஸ்யதி. எவன் ஒருவன் கொடுக்குறானோ அவனுக்கு ந உபதஸ்யதி ந தஸ்யதி, குறைவே வராதான், அதனால குடுங்கிறது. அப்ப நீ வச்சுட்டு கொடுக்காம இருக்காத. உதாசி தமுபகச்ச உதோ ரயஃப் ப்ருணதோ நோபதஸ்யதி உதா ப்ருணன்மர்டிதாரம் ந விந்ததே. நீ கொடுக்கலன்னா உன்னை நோக்கி எந்த விதமான சுகசௌக்கியமும் வராது. அதனால உனக்கு நீ கொடுக்கறதுனால வளரும், உனக்கு குறைவே வராது அப்படின்னு சொல்றதான ஒரு மந்திரம். இது மாதிரி தான பிரதிகிரகத்துக்கு அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனத்துக்கு நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு. அதுக்கு மேல 5வதாக பிரம்மணி ஹிரண்யோபாசனே சரியம் ஹிரண்ய கர்ப்போபாசனே சரியம்னு 5வதாக பிரம்மச்சரியம். வாழ்க்கை ஃபுல்லாக வருது இந்த பிரம்மச்சரியம். முதல்ல உபநயனத்தில் சொன்ன பிரம்மச்சரியம் வாழ்க்கை ஃபுல்லாக அன்னைக்கு சொன்னதை ஆமான்னு சொல்லிட்டோம். அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இதை அவன் ஒண்டி பிரம்மச்சாரி இல்லை, நானும் பிரம்மச்சாரி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படியாக ஹிரண்ய கர்ப்போபாசனம் அனுஷ்டானத்துக்கு எனக்கு வரலையே, பிரம்மாவை பூஜை பண்ணுறதே இல்லையே, இப்படி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறோமா? பரமேஸ்வரனுக்கு ஆராதனை பண்ணுறோம், மகாவிஷ்ணுக்கு ஆராதனை பண்ணுறோம், பிரம்மாவுக்கு எங்கேயுமே வரலையே அப்படின்னு பார்த்தோன்னா உபாசனத்தில் ருக்வேதத்துக்கு சாமவேதத்துக்கு பிரம்மா பிரஜாபத ஜெயஸ்வாகான்னு எங்களுக்கு வரும், உங்களுக்கு உண்டா? சாமவேதத்துக்கு வரும் போல இருக்கு. அவளுக்கு அக்னிய சிருஷ்டகிருதய ஸ்வாகான்னு போட்டுருவா. அக்னிய ஸ்வாகா சூர்யாய ஸ்வாகா. கார்த்தால இருந்தால் சூர்யாய ஸ்வாகா, கார்த்தால இருந்தால் அக்னிய ஸ்வாகா, சாயந்திரம் இருந்தால் அக்னிய ஸ்வாகா. 2வது பிரஜாபதிய ஸ்வாகா. சுக்லவேதத்துக்கும் அப்படி தான், ருக்வேதத்துக்கும் அப்படி தான், சாமவேதத்துக்கும் அப்படி தான் இருக்கு. அதனால பிரஜாபதி பதம் சதுர்ச்சந்தம் சப்தரூபத்தை ஸ்மரிச்சுண்டு ஸ்வாகாகாரம் அங்கே பிரம்மோபாசனை நம்ம கிரகஸ்தாசிரமத்திலே நடந்துருக்கு. அப்படி பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது இப்படி விசாரம் பண்ணிட்டே போனோன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பிரம்மச்சரியம்ங்கிறது கூடையே வந்துருக்கு. வேதோபாசனை வருது, பிராமணிய நிஷ்டதை வருது, அதுக்கு உண்டான அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் திருப்பி திருப்பி பிரம்மச்சரியம் வரியா.
இப்படி விசாரம் பண்ணிட்டு போனோன்னா நம்ம என்ன நிலையிலேருந்து பண்ணுறோம், பகவான் என்ன நிலையிலேருந்து அனுகிரகம் பண்ணுறான் அப்படிங்கிறதாக 2 மந்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஆத்வா ரம்பன்ன ஜூராஜோரப்மாஷ வசஸ்பதே உஷ்மசித்வா சதஸ்தா அப்படின்னு மந்திரம். ஜிப்ரஜா விருத்தாஹா, ரொம்ப பலகீனமாக இருக்கிறவன். ரம்பம்னா தண்டம், தண்டத்தை எப்படி பிடிச்சுட்டு இருக்கானோ அதே போல உன்னுடைய திருவடியை நான் பிடிச்சுட்டு இருக்கேன்பா. உஷ்மசித்வா சதஸ்தா, சதஸ்தே உன்னுடைய சரணால விந்தத்தை என்னுடைய ஹிருதயத்திலே வச்சுண்டு. சதஸ்தே, சதஸ்தேன பக்கத்திலேயே, ஹிருதயா தேசே யஜ்ஞே அப்படின்னு அர்த்தம் பண்ணுவார். ஹிருதயத்தில் வச்சுண்டு உஷ்மசி, உன்னை காமனம் பண்ணிகிட்டே இருக்கேன்பா உன்னை அப்படிங்கிறதாக பிரார்த்தனை மந்திரத்தில் ஒரு மந்திரத்தில் கிடைக்கிறது. இன்னொரு மந்திரத்தில் அவன் எப்படி அனுகிரகம் பண்ணுறான் பகவான் அப்படின்னு பார்த்தா, ஆயுஷ்மா சூனவே பிதாபிர்யஜத்யாபஜே சகா சக்கே வரேன்யா 3 உதாரணம் காட்டுறது. பிதா சூனவே, அப்பா பிள்ளைக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவானோ. ஆபிஹி ஆபஜே, ஆபிஹின பந்து, பந்து பந்துக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவானோ. சகா சக்கே, சகாவானவன் சக்கி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவானோ அதுபோல பகவான் பக்த வத்சலனா இருந்து கொண்டு நம்மளுக்கு எல்லாரும் அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னு மந்திரம் சொல்றது. அப்பேற்பட்ட இந்த பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. அதை வேதத்திலேயே திருப்பி 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 ஈடுபடுறது தான் சரியான வழி. அது அனுஷ்டானத்தில் இருக்கிறது தான் சரியான வழி. அதை ஆதரித்து பூஜனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரியான வழி அப்படின்னு சொல்றதாக சொல்லி இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரணம பார்வதி பதஜே கோபிகா ஜீவனஸ்மரணம்.